Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம வந்து hybridization தான் பார்க்க போறோம். நான் எடுத்துக்கிற காம்பவுண்ட் என்னன்னா pent2ene4ine. இதை தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து எத்தனை sp, sp2, sp3 hybridization இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே hybridization நம்ம வந்து எதை மெயினாக கன்சிடர் பண்ணணும்னா கார்பனை வச்சு தான், கார்பன் பேஸ் பண்ணி தான் நான் hybridization கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, மாஸ் நம்பர் 12. எப்பவுமே வந்து இதுக்கெல்லாம் வந்து அட்டாமிக் நம்பரை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 2, 4. ஸோ லாஸ்ட் செல்ல தான் வேலன்ஸ் செல்ல தான் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வேலன்சி. ஸோ கார்பனுக்கு வந்து 4 பாண்ட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எப்பவுமே வந்து கார்பனுக்கு 4 பாண்ட்ஸ் இருக்கான்னு என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க பாருங்க. ஸோ இந்த கார்பனுக்கு பாருங்க எத்தனை பாண்ட்ஸ் இருக்குன்னு 1, 2, 3, 4 இருக்கு. இந்த கார்பனுக்கு பாருங்க 1, 2, 3, 4 இருக்கு. இந்த கார்பன் பாருங்க 1, 2, 3, 4. இதுக்கு பாருங்க 1, 2, 3, 4. இதுக்கு பாருங்க இந்த 3 பாண்ட்ஸ் பிளஸ் 1. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 பாண்ட்ஸ் இருக்கான்னு என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பை பாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி சிக்மா பாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பை பாண்ட் சிக்மா பாண்ட் டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ டபுள் பாண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்மா பாண்டு, செகண்ட் ஒன் வந்து பை பாண்டு. இதே ட்ரிபிள் பாண்டா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்மா பாண்டு, அடுத்த ரெண்டும் வந்து பை பாண்டு. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஹைபிரிடைசேஷன். வாங்க இப்ப நம்ம ஒவ்வொரு கார்பனுக்கும் எத்தனை ஹைபிரிடைசேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குது, எப்பவுமே சிங்கிள் பாண்டு தான் வந்து சிக்மா பாண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு எத்தனை இருக்கு, 4 இருக்கு. ஸோ 4 சிக்மா பாண்டுனா sp3. ஸோ ஒன்னை ரெடியூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, sp3. ஸோ 4 இருந்ததுன்னா 3 எழுதணும். ஸோ செகண்ட் கார்பனுக்கு பாருங்க, ஸோ இங்க ஒரு சிக்மா பாண்டு, இங்க ஒரு சிக்மா பாண்டு, இங்க ஒரு சிக்மா பாண்டு. இது வந்து பை பாண்டு. ஸோ எத்தனை இருக்குது, 3 சிக்மா பாண்டு தான் இருக்கு. அதனால இது sp2. ஸோ தேர்டு ஒன்று பாருங்க, மேல இருக்கிறது ஒரு சிக்மா பாண்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது ஒரு சிக்மா பாண்டு, இங்க இருக்கிறது ஒரு சிக்மா பாண்டு. ஸோ 3 சிக்மா பாண்டு தான் இருக்கு. ஸோ கார்பன் 3. ஸோ இந்த தேர்டு கார்பனுக்கு வந்து 3 சிக்மா பாண்டு தான் இருக்கு. ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன். ஃபோர்த்தை பாருங்க, இங்க ஒரு சிக்மா பாண்டு, இங்க ஒரு சிக்மா பாண்டு தான். இந்த ரெண்டும் வந்து பை பாண்டு தான். ஸோ ரெண்டு சிக்மா பாண்டு தான் இருக்கு ஃபோர்த் ஒனுக்கு. ஸோ sp ஹைபிரிடைசேஷன். இந்த ஃபிஃப்த் கார்பன் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது ஒரே ஒரு தான் சிக்மா பாண்டு, அது பக்கத்துல இருக்கிறது 1 சிக்மா பாண்டு. ஸோ 2 சிக்மா பாண்டு தான் இருக்கு. இதுவும் sp தான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.